நம்ம சின்ன வயசுல டிவியில ஸ்டார் வார்ஸ், அவெஞ்சர்ஸ் படங்களை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா, விண்வெளியில பெட்ரோல் போட முடியுமா, நிலவுல வீடு கட்ட முடியுமான்னு ஆச்சரியமா பார்த்திருப்போம். ஆனா 2026 வருடம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளை எல்லாம் நிஜமாக்க போகுது. ஹாலிவுட் படத்துல பார்த்த காட்சிகள் இப்போ இன்ஜினியரிங் அற்புதங்களா மாறப்போகுது. உலக விண்வெளித்துறை இப்போ $1 டிரில்லியன், அதாவது பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை நோக்கி ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இது வெறும் படத்தை பத்தின விஷயம் இல்ல. அரசாங்க கட்டுப்பாட்டுல இருந்த விண்வெளி இப்போ தனியார் கம்பெனிகளோட விளையாட்டு மைதானமா மாறிடுச்சு. 2026 ஏன் மனித குலத்துக்கே ஒரு த்ரில்லிங்கான வருஷமா இருக்க போகுதுன்னா, இந்தியா இதுல என்ன சாதிக்க போகுது, எலான் மஸ்க் என்ன பண்ண போறாரு, வாங்க விண்வெளியில நடக்க போற இந்த மெகா மாற்றத்தை பத்தி இன்னைக்கு முழுசா சுவாரஸ்யமா பேசலாம். முதல்ல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பூமிக்கு மேல 200 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான விண்கலம் மிதந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு விண்கலம் வந்து இணையுது. சத்தமே இல்லாம ஜீரோ கிராவிட்டியில மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும் போதே ஒரு வண்டியில இருந்து இன்னொரு வண்டிக்கு எரிபொருள் நிரப்பப்படுது. இது ஏதோ சினிமா சீன் இல்லைங்க. 2026ல எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் இதை தான் பண்ண போகுது. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, விண்வெளியில ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தாதான் நாம நிலவுக்கே செவ்வாய் கிரகத்துக்கோ போக முடியும். இங்க இருந்து மொத்த பெட்ரோலையும் சுமந்துட்டு போன வண்டி பாரம் தாங்காது. வழியில நிரப்பிக்கிட்டா செவ்வாய் கிரகம் நம்ம கைக்கு எட்டும் தூரத்துல வந்துடும். இது விண்வெளி பயணத்தோட விதியையே மாத்த போகுது. போட்டி இப்போ வேற லெவல்ல இருக்கும். ப்ளூ ஆரிஜின் ராக்கெட் லேப் எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கல. அவங்களும் புதுசா ராக்கெட்டுகளை செஞ்சு விண்வெளி பயணத்தை மலிவாக்க முயற்சி பண்றாங்க. போட்டி இருந்தாதான தரம் உயரும் இல்லையா? அதுதான் இப்போ நடக்க போகுது. அடுத்த பிப்ரவரி 2026ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடக்க போகுது. நாசாவோட ஆர்டெமிஸ் 2 மிஷன் 4 விண்வெளி வீரர்கள் நிலவை சுத்தி பார்க்க போறாங்க. இவங்க நிலாவில இறங்க மாட்டாங்க. ஆனா அதை சுத்தி வந்து எதிர்காலத்துல மனுஷங்க அங்க தங்கறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் வெறும் 24 பேர் மட்டும்தான் நிலவுக்கு பின்னால இருந்த பூமியை பார்த்திருக்காங்க. அந்த அழகான காட்சியை இவங்களும் பார்க்க போறாங்க. இது அமெரிக்கா மட்டும் இல்ல, பல நாடுகள் சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டு முயற்சி. சீனா சும்மா இருக்குமா? அவங்க சேஞ்ச் 7 அப்படிங்கிற மிஷன் மூலமா நிலவோட தென் துருவத்துக்கு போறாங்க. அங்க அவங்க தேட போறது என்ன தெரியுமா? தங்கம், வைரம் இல்ல, வாட்டர் ரைஸ். நிலவுல இருக்கிற பள்ளங்கள்ல உறைஞ்சு கிடக்கிற தண்ணியை கண்டுபிடிச்சா அதை பிரிச்சு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எடுத்து ராக்கெட் எரிபொருளா மாத்தலாம்னு, தண்ணியாகவும் குடிக்கலாம்னு கண்டுபிடிக்க போறாங்க. நிலா ஒரு பாறை இல்ல, அது மனிதர்களோட முதல் காலனி ஆகிடும். தண்ணி தான் விண்வெளியின் தங்கமே. பூமியில என்ன நடக்குது? ஸ்டார்லிங்க் மாதிரி ஆயிரக்கணக்கான சேட்டிலைட்டுகள் வானத்துல ஒரு வலைய பின்னிக்கிட்டு இருக்கு. அது எந்த மூளைக்கும் இன்டர்நெட் கொடுக்காது. இமயமலை கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் கிட்ட கூட சிங்கப்பூர்ல இருக்கிற பையன் கிட்ட இருக்கிற மாதிரியான கல்வி கற்கும் உகந்த இடத்தையும் அது தரப்போகுது. இது ஒரு டிஜிட்டல் சமத்துவத்தை உருவாக்கும். இப்ப நம்ம இந்தியா பக்கம் வருவோம். $9 பில்லியன் மதிப்புள்ள நம்ம விண்வெளித்துறை 2026ல ஒரு மாஸ் காட்ட போகுது. ஜனவரி 2026 ககன்யான் G1 டெஸ்ட் ஃபிளைட் நடக்க போகுது. இதுல மனுஷங்க போக மாட்டாங்க. ஆனா வியோமித்ரா அப்படிங்கிற நம்ம ஊர் ரோபோ பெண்மணி போவாங்க. இவங்க விண்வெளிகளை மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்து எல்லாவற்றையுமே டெஸ்ட் பண்ண போறாங்க. இது வெற்றி அடைஞ்சா இந்தியா கூடிய சீக்கிரமே தன் சொந்த ராக்கெட்ல சொந்த வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும். அப்படி செஞ்சா அந்த கௌரவத்தை அடைகிற 4வது நாடா இந்தியா மாறும். இந்திய தனியார் துறை பத்தியும் பேசணும். ஸ்கை ரூட், அக்னிகூல் போன்ற ஸ்டார்ட் அப்புகள் கலக்கிக்கிட்டு இருக்கு. 300க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் விண்வெளி துறையில குதிச்சிருக்காங்க. இது சும்மா ராக்கெட் விடுறது இல்லைங்க. விவசாயத்துக்கு மழை எப்போ வரும், மீன்வளம் எங்க இருக்கு, காடு அழியுதான்னு கண்காணிக்கிற சேட்டிலைட்டுகள் தான் இங்க இவங்க செய்ய போறாங்க. இது சாமானிய மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துது. நம்ம அரசாங்கம் 2033க்குள்ள விண்வெளி பொருளாதாரத்தை $44 பில்லியன் உயர்த்தணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இது லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். மொத்தத்துல 2026 விண்வெளித்துறைக்கு ஒரு திருப்பு முனை. ஒரு பக்கம் அரசியலுக்கானதும் ஆராய்ச்சிகளுக்கானதும் அறிவியலுக்காகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் லாபத்துக்கான
அதுக்காக பிசினஸ், இது ரெண்டும் சேரும் போதுதான் வளர்ச்சி வேகம் எடுக்குது. சர்வதேச விண்வெளி நிலையம் எப்படி பல நாட்டு வீரர்களை ஒன்னா இணைக்குதோ அதே மாதிரி விண்வெளியில நம்ம எல்லாரையுமே இணைக்க போகுது. காலநிலை மாற்றம், வளங்கள் பற்றாக்குறைன்னு பூமி சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு விண்வெளி தான் தீர்வு கொடுக்கும். இன்னைக்கு ராத்திரி வானத்தை பாருங்க, அந்த நட்சத்திரங்கள் இனிமே சும்மா மின்னுற விளக்குகள் இல்லை, அது நம்ம போக போற ஊர்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கூட நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போற ராக்கெட் டிசைன் பண்ணலாம். எல்லன்னு நினைச்ச வானம் இப்போ ஒரு ஆரம்ப புள்ளிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? மனிதர்கள் நிலவுல குடியேறுவாங்களா? இந்தியா விண்வெளி துறையில நம்பர் 1 வருமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.